உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம், பண வசதி திருப்திகரமாக இருக்கும். குரு பகவான் விரயஸ்தானமாகிய மேசத்தில் நிலை கொண்டிருப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகளும் அனாவசியமான செலவினங்களும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியே நீடிக்கிறது. திருமண முயற்சிகள் தாமதமாகும். அலுவலக பொறுப்புகள், குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக அலைச்சலும் பண விரயமும் ஏற்படும். ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு உருவாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரையும் துறவிகள் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அனுகூலமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பத்தில் சுபபலத்துடன் திகழ்வதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் ஆகிய நற்பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் பொறுப்புகள் அதிகரிக்கும். உழைப்பு கடினமாகும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கசக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில், வியாபாரம். சுக்கிரன், சனி பகவான், ராகு ஆகிய மூவருமே வர்த்தகத்துறையினருடன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள். இவர்கள் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டுள்ளதால் நல்ல லாபத்தை இம்மாதம் எதிர்பார்க்கலாம். விற்பனை அதிகரிப்பதால் உற்பத்தியையும் உயர்த்தலாம். சூரியன் அனுகூலமாக இருப்பதால் அரசாங்க ஆதரவு கிடைக்கும். சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்தில் பார்க்க முடியும். புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளன கிரகங்கள். கலைத்துறையினர், மிகவும் அனுகூலமான நிலைகளில் அமைந்துள்ள கிரக நிலைகள் இம்மாதம் முழுவதும் இத்துறைக்கே உரித்தான போட்டிகள், பொறாமைகள் குறையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், விநியோகஸ்தர்கள், நடிகர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆகிய அனைவருக்குமே பல நன்மைகள் இம்மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அரசுகளின் ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையினர், மனதில் குழப்பமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் மேலிடும். தங்களுடன் சேர்ந்து விடுவது பல அரசியல் கட்சிகளிடமிருந்து அழைப்பும் நெருக்கடியும் உருவாகும். மாணவியர், கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும். தேர்வுகளில் தெளிவான சரியான விடைகளை எழுதுவதற்கு கிரகநிலைகள் உதவிகரமாக சஞ்சரிக்கிறது. நற்குணங்கள் அமைந்துள்ள மாணவியருடன் நட்பு ஏற்படும். நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிட்டுவது உறுதி. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்கும். விவசாயத்துறையினர், உங்கள் விளைபொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். அரசாங்கம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் ஆதரவும் நிதியுதவியும் தக்க தருணத்தில் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும். விவசாய வசதிகள் அதிகரிக்கும். பெண்மணிகள், குரு பகவான் அனுகூலமாக இல்லாததால் ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். செலவுகள் அதிகரிக்கும் போது சுக்கிரன் மற்றும் ராகு உதவுவார்கள். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றுள்ள ரிஷபராசினருக்கு எதிர்பாராத பண உதவியும் கிடைக்கும் என ராகுவின் நிலை உணர்த்துகிறது. ஆரோக்கியம் நல்லபடியே நீடிக்கிறது. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வெற்றி உறுதி. பரிகாரம்: ஆலங்குடி தரிசனமும், வியாழக்கிழமை மாலை வேளைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபம் ஏற்றுவதும் சிறந்தது. சந்திராஷ்டம தினங்கள்: பங்குனி 18 இரவு முதல் 20 பின்னிரவு வரை. நன்றி.